जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. குரு தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். குருகுலம் கடிகாஸ்தானம். மொழி ஒலி ஒழுங்கு. கற்றுக் கொடுப்பதில் பாஷைதானே முக்கியமான உபகரணம். உலகத்தின் ஆதி நூலாகிய ரிக்வேதத்திலேயே பாஷா ரூபத்தை நிர்ணயிப்பதான வியாக்கரணம், அதாவது இலக்கணம் எவ்வளவு நன்றாக வரையறை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்து மேல்நாட்டுக்காரர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். வியாக்கரண விதிகள் என்று மற்ற எல்லா பாஷைகளுக்கும் இருப்பவற்றோடு மட்டுமில்லாமல் ஸ்வரங்கள் என்பதாக மந்திரங்களின் ஒவ்வொரு அக்ஷரத்தையும் எப்படி ஏற்றியோ இறக்கியோ சமமாகவோ உச்சரிக்க வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்தார்கள். ஆதியில் அந்த மந்திர சப்தங்கள் ரிஷிகளுக்கு எப்படி அனுகிரகம் ஆயிற்றோ அதே ரூபத்தில் சொல்லிக் கொடுத்தார்கள். கால வரையறை செய்ய முடியாத அந்த ஆதி ஸ்கூலிலிருந்து ஆரம்பித்து எத்தனையோ யுகங்களுக்கு அப்புறம் இன்றைக்கு ஒரு கனபாடிகள் ஒரு சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுப்பது வரையில் இந்த தேசம் பூராவும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் அதே ஸ்வரங்களில்தான் வேதங்களின் அபியாசம் இருந்து வந்திருக்கிறது. எழுத்தில்லாத போதனை. இப்படி சொல்லிக் கொடுத்தது எழுத்தின் மூலம் இல்லை. எழுத்துக்கு முக்கியத்துவம் வந்தது ரொம்ப காலத்துக்கு பிற்பாடுதான். இப்போது பள்ளிக்கூடம் என்றவுடன் நினைக்கப்படுகிற பிளாக் போர்டு, அதாவது கரும்பலகை, சாக்பீஸ், ஸ்லேட், பல்பம், நோட்டு, பென்சில், பேனா என்கிற எதுவும், புஸ்தகம், சுவடி முதலான எதுவுமே இல்லாதது ஆதிகால ஸ்கூல். படிப்பு என்று கல்வியை சொல்வதே புஸ்தகத்தை பார்த்து படிப்பதிலிருந்து ஏற்பட்டதுதான். அக்ஷராபியாசம் என்று வித்யாரம்பத்தை சொல்வதிலும் அக்ஷரம் என்பது எழுத்தை சொல்வதாகவே இப்போது பல காலமாக வைத்துக்கொண்டு குழந்தைக்கு அன்று ஆனா எழுத சொல்லிக் கொடுக்கிறோம். 2000 வருஷத்துக்கு முந்தியே படிப்பில் எழுத்து பிரதானமாக வந்துவிட்டது என்பது திருவள்ளுவர், ஔவை முதலானவர்கள் எண், எழுத்து என்ற இரண்டையும் 2 கண்களாக சொல்வதிலிருந்து தெரிகிறது. ஆனால் நான் சொல்லும் மிக பழமையான வேத காலத்தில் ஆரம்பித்து அப்புறம் வெகு காலம் வரையில் கூட எழுத்து படிப்பது என்பது அதிகம் இல்லாமல் தான் விஸ்தாரமான வித்யாபியாசம் பூராவும் நடந்திருக்கிறது. என்ன செய்தார்கள் என்றால், வாய்மொழியாகவே சொல்லிக் கொடுத்து அதை மாணவன் காதால் கேட்டு மறுபடி வாயால் ஒப்பிக்கும்படி செய்தே பாடம் நடத்தினார்கள். வேத மந்திரங்களை எழுதி வைக்க கூடாது என்று பண்ணியிருந்தார்கள். ஏனென்றால் தெய்வீகமான அந்த மந்திர சப்தங்கள் என்றைக்கும் லோகத்தில் இருந்து கொண்டு அதன் மூலம் லோகக்ஷேமத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இதற்கும் எழுதி வைக்காமல் இருப்பதற்கும் என்ன சம்பந்தம்? லோகத்தில் மந்திர சப்தங்களை பரப்பிக் கொண்டிருக்கும்படியாக ஜனங்களில் ஒரு பிரிவை உறுதியாக ஏற்படுத்தி தர வேண்டுமானால் அதற்கு என்ன வழி? அவர்கள் எப்போது பார்த்தாலும் இதை சொல்லிக் கொண்டிருக்க பண்ணி, அப்படி பண்ணினால்தான் அவர்களுக்கு பிழைப்பு உண்டு, தட்சிணையோ மானியமோ கிடைக்கும் என்று வைத்து வேற எந்த தொழிலுக்கும் அவர்கள் போகப்படாது என்று விதி செய்து விடுவதுதான். இதற்கு அவர்கள் வேதத்தை ஏதோ அவ்வப்போது புஸ்தகங்களில் பார்த்து படிப்பது என்று இருந்தால் சரிப்பட்டு வராது. வேதத்தில் வரும் அநேக சப்தங்களை எழுத்தில் கொண்டு வர முடியாது. அதன் ஏற்றல் இறக்கல் ஸ்வரங்களையும் எழுதி காட்ட முடியாது. ஏதாவது பங்க்சுவேஷன் மார்க் போடலாமே என்றால் அச்சுப்பிழை, எழுத்துப்பிழை மாதிரி ஏற்பட்டுவிட்டால் மந்திர ரூபம் மாறிப்போய் அதன் பலனே விபரீதமாகிவிட இடமுண்டு. இதெல்லாவற்றோடும் கூட ரொம்ப முக்கியமான காரணம், ஏதோ அவ்வப்போது படிப்பது என்பதாக ஒருத்தனுடைய மனசின் வெளி லெவலோடு மந்திரங்களை நிறுத்திவிட்டால் அவற்றின் பூர்ண பிரயோஜனம் உண்டாகவே உண்டாகாது. மந்திரங்கள் ஒருவனுடைய மனஸ் பூராவையும் வியாபித்து அவனுடைய உயிரிலேயே இறங்கி ஊறி இருக்க வேண்டும். அப்போதுதான் அவன் சொல்லும் மந்திரம் பூர்ணமாக வீரியவத்தாக இருக்கும். எழுதி வைத்து படிக்கலாம் என்று இருந்துவிட்டால் ஒருவன் அதை மனப்பாடம் செய்து கொள்ளாமலே அதுதான் சுவடி இருக்கே, சமயம் நேரும்போது பார்த்துண்டா போச்சு என்று இருந்துவிடக்கூடும். அதாவது மந்திரம் இவனுக்குள்ளே அல்லது இவன் மந்திரத்துக்குள்ளே ஊறாமல் மேலெழுந்த வாரியாக முடிந்துவிடும். இப்படி விடக்கூடாது என்றுதான் எழுத்தால் இல்லாமல் வாய்மொழியாலேயே ஆதிகால ஸ்கூலில் பாடம் நடத்தி எல்லாவற்றையும் மனப்பாடமாக பண்ணிக்கொள்ள வைத்தது. மந்திரம் மாணவனுக்குள் ஊறுவதற்காகத்தான் அவனை புத்திசாலியாக மட்டுமில்லாமல் குணசாலியாகவும் இருக்க பண்ணினார்கள். ஏனென்றால் சுத்தமான ஜீவனுக்குள் தான்
வேத மந்திரம் இறங்கி பிரகாசிக்கும், அவனையும் பிரகாசிக்க வைக்கும். இதனாலேயே வித்யார்த்திக்கு, அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கு பிரம்மச்சரிய நியமத்தை வைத்தார்கள். தபஸ் என்றே சிக்ஷை முறையை வைத்தார்கள். வித்யாபியாசம் என்பது ஒரு விரதமாக ஆரம்பத்திலே தீட்சையுடன் நடந்தது. பிறக்கும்போது பிராமணனும் 4ஆம் வர்ணத்தவன்தான். உபநயன சம்ஸ்காரத்தால் தான் அவன் த்விஜன் என்னும் இரு பிறப்பாளனாகிறான். அப்புறம் வித்யாபியாசத்தால் அவனுக்கு விப்ரன் என்ற பெயர் உண்டாகிறது. இந்த மூன்றும் சேர்ந்து ஒருத்தனை ஸ்ரோத்ரியன் ஆக்குகிறது. இப்படி சாஸ்திரத்தில் இருக்கிறது. ஜன்மனா ஜாயதே சூத்ரக சம்ஸ்காரேர் த்விஜ உச்சியதே வித்யயா யாதி விப்ரத்வம் த்ரிபிஹி ஸ்ரோத்ரிய உச்சியதே. இவன் பிரம்ம எனப்படும் வேதத்தில் ஊறி அதே பிரம்ம பதத்தால் குறிப்பிடப்படும் பரமாத்மாவை பற்றிய ஞானத்தில் சித்தி அடையும் போதே பிராமணன் ஆகிறான். அதாவது கல்வி என்பது சம்பாதிப்பதற்கு சாதனம் என்று நாம் வைத்துள்ள நிலைக்கு ரொம்ப ரொம்ப உச்சத்தில் அது ஒருவனுக்கு அறிவையும் ஆத்ம ஞானத்தையும் கொடுத்து அவனுடைய ஜன்மாவையே கடைத்தேற்றி வைப்பதற்காகவே ஏற்பட்டது என்ற உயர்ந்த லட்சியத்தை நம்முடைய ஆதி மூதாதையர் கொண்டிருந்தார்கள். வாயால் சொல்லி மாணவனை திரும்ப ஒப்பிக்க வைப்பதில் வாத்தியார் ஒவ்வொரு மந்திரத்தையும் 5 தடவை திரும்ப திரும்ப சொல்வார். அவர் ஒரு தடவை சொன்னதுமே அதை பிடித்து கொண்டு ஒப்பித்துவிடும் புத்திசாலி பையனைத்தான் ஏகசந்த கிராகி என்பது. குலம், சாகை, சாத்திரன், சரணம் முதலியன. குலம் கோத்திரம் பார்க்கணும் என்று ஒரு வாக்கியம் நம்மிடையே அடிபடுகிறது. இந்த கொள்கையையே அடித்து போட்டுவிட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நவீன நாகரிகக்காரர்களின் அபிப்பிராயம். ஒரே ரிஷியின் வம்சத்தினுடைய பல கிளை பரம்பரைகளைச் சேர்ந்த எல்லோரும் ஒரு கோத்திரம். குலம் என்றால் இப்படி ஒரே கோத்திரமாக இருக்கிறவர்களில் கிட்டின உறவாக ஒன்று சேர்ந்திருக்கிறவர்கள். இந்த குலத்தில்தான் ஆதிகால ஸ்கூல் ஏற்பட்டதாக நான் சொன்னது. அப்போது குருகுலம் என்ற பெயரை விட ரிஷிகுலம் என்ற பெயரிலேயே அது அதிகம் பேசப்பட்டது. குரு சிஷ்யன் என்கிறபோது இரத்த பாந்தவ்யம், அதாவது இரத்த உறவு அதில் தெரியாமல் உறவுக்காரராக இல்லாத இருவர்களில் ஒருவர் சொல்லிக் கொடுப்பதாகவும் இன்னொருவர் கற்றுக்கொள்வதாகவும் தான் தோன்றுகிறது. ஆரம்பகால ஸ்கூலோ இரத்த பாந்தவ்யம் உள்ளவர்களிடையே அமைந்த ஒன்றாக இருந்தது. ஆதியில் பிதாதான் குரு என்று சொன்னேன் அல்லவா? தங்கள் மூதாதையான ஒரு ரிஷி கண்டுபிடித்த அல்லது கண்டுகொண்ட ஒரு வித்யையை தங்களுக்குள் அவர்கள் பரப்பிக் கொண்டதால் அது ரிஷிகுலம் என்று பெயர் பெற்றது. அப்புறம் இப்படி அநேக ரிஷிகள் கண்டுகொண்ட வித்யைகளையும் மந்திரங்களையும் ரிஷிகுலங்கள் பல ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டு பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ளும் காலம் வந்தது. இப்படி கூட்டு சேர்ந்த அநேக குல கோத்திரர்கள் ஒரே விதமான ஆச்சரணைகளை மேற்கொண்டனர். அங்கங்கேயும் இப்படி வேறு வேறாக பல ரிஷிகளுடைய மந்திரங்களை ஒன்றாக திரட்டி ஒவ்வொரு பிரிவினர் அதை அத்தியனம் செய்வதாக ஏற்பட்டது. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசத்துடன் ஒரே வேகத்தில் ஏற்பட்ட பிரிவுகளைத்தான் சாகை, அதாவது கிளை என்பது. சரித்திர ரீதியாக வித்யாசாலை என்பது வளர்ச்சி கண்டதை பார்க்கும்போது ரிஷிகுலங்களுக்கு அப்புறம் வருவது ஒவ்வொரு சாகையை சொல்லிக் கொடுத்த குருகுலங்களே ஆகும். இங்கே இரத்த பந்துக்களிடமிருந்து கல்வி பிரச்சாரம் விரிவடைந்து ஒரே வேத பிரிவைச் சேர்ந்த ஒரே ஆச்சரணைகளை கொண்ட எல்லோரிடமும் பரவலாயிற்று. அப்புறம்தான் ஒரு வேதத்தின் ஒரு சாகை மாத்திரமில்லாமல் பல வேதங்கள் மற்றும் பல வித்யைகள் ஆகியவற்றையும் கற்றுக் கொடுப்பதாக குருகுலம் விரிவு பெற்றது. மாணவன், வித்யார்த்தி, சிஷ்யன் என்றெல்லாம் நாம் சொல்லும் பையனுக்கு சாத்திரன் என்று அந்த காலத்தில் பேர் இருந்திருப்பதாக பாணினியின் வியாக்கரணத்திலிருந்து தெரிகிறது. சத்திரம் என்றால் குடை என்று தெரிந்திருக்கலாம். ஒரு குடை ஒருத்தன் தலைக்கு மேலே கவிந்து கொண்டு அவனை வெயில் மழைகளிலிருந்து காப்பாற்றுகிற மாதிரி குரு என்பவரால் நன்றாக அரவணைக்கப்பட்டு கெடுதல்களிலிருந்து காப்பாற்றப்படுவதாலேயே சிஷ்யனுக்கு சாத்திரன் என்று பெயர் ஏற்பட்டிருக்கிறது. இதிலிருந்து குருவுடைய உத்தமமான குணமும் அவருடைய அன்பு பணியும் தெரிகின்றன. அதாவது கல்வி என்பது அறிவு சம்பந்தப்பட்டதாக மட்டும் இன்றைக்கு போல் இல்லாமல் நல்ல குணத்தின் சம்பந்தம் உள்ளதாகவும் இருந்தது என்பதற்காக சொல்கிறேன். வித்யாசாலைக்கு அப்போது சரணம் என்ற பெயர் இருந்ததாகவும் பாணினீயத்திலிருந்து தெரிகிறது. குறிப்பு: வேதத்தில் மூலமான மந்திரங்களை சொல்வதான பாகத்துக்கு சம்ஹிதை என்றும், அந்த மந்திரங்களை கொண்டு எப்படி வைதீக கர்மாக்கள் செய்வது என்று விவரிக்கும் பாகத்துக்கு பிராமணம் என்றும் பெயர்.
சம்ஹிதா பாகங்களில் உள்ள ஒவ்வொரு பிரிவுக்கும் அதை கற்பித்த வித்யாசாலைக்கும் சாகை என்று பெயர் என்றும், இதே போல பிராமணத்தில் உள்ளவற்றுக்கு சரணம் என பெயர் என்றும் சிலர் சொல்கிறார்கள். சரணம் என்றால் கால், பாதம், பதம் என்று காலை சொல்கிறோம். பரமபதம் என்று மிகவும் உயர்ந்த ஸ்தானத்தை சொல்லும் போதும் பதம் என்ற வார்த்தை வருகிறது. கால் நம் உடம்பை தாங்கி நிற்கச் செய்வது போல் நம் உயிரை தாங்கி நிலைத்து நிற்கும்படி செய்யும் பெரிய சப்போர்ட் தான் பதம். சரணம் என்று இதே அர்த்தத்தில்தான் குருகுலத்துக்கு பெயர் கொடுத்திருக்கிறது. அத்தியாபகர் என்று பொதுவாக சொல்லப்பட்ட டீச்சர் வேத அத்தியன அத்தியாபனங்களில், அதாவது வேத டெக்ஸ்டுகளை சொல்வதிலும் சொல்லிக் கொடுப்பதிலும் கனம் என்னும் முடிவு வரை போனவராக இருந்தால் அவரை ஸ்ரோத்ரியர் என்பதாகவும், இப்படி மூல நூலான டெக்ஸ்டில் தேர்ச்சி பெற்றிருப்பது மட்டுமில்லாமல் அதன் அர்த்தங்கள், தாத்பரியங்கள் ஆகியவற்றை நன்றாக விளக்கி கூறவும் வல்லவராயிருந்தால் பிரவக்தா என்பதாகவும் குறிப்பிட்டதாக தெரிகிறது. பிரவச்சனம் பண்ணுபவர் யாரோ அவர் பிரவக்தா. கொஞ்ச காலத்துக்கு பிற்பாடு முதலிலே சொன்ன ஆச்சாரியர், உபாத்தியாயர் என்ற 2 விதமான டீச்சர்கள் உண்டானார்கள். ஒரே குருகுலத்தில் படிப்பவர்களை சப்ரம்மச்சாரிகள் என்றும் சதீர்த்தியர்கள் என்றும் பாணினி சொல்லியிருக்கிறார். இதே பெயர்கள் பிற்காலத்திலும் நீடித்தன. இங்கிலீஷில் கிளாஸ்மேட்ஸ் என்கிறோம், வடக்கே குருபாயிக்கள் என்கிறார்கள். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. மகா பெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर